தனுஷோட 50வது படம் ராயன் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 50வது படம் தனுஷ் தான் டைரக்டருங்கிறதால ஸோ பாக்ஸ் ஆஃபீஸை டார்கெட் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்காம ஒரு பக்காவான ஆர்ட் ஃபிலிமா தன்னோட 50வது படத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல கமர்ஷியல் சீன் மாஸ் சீன்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் தனுஷ் எங்கேயுமே அந்த மீட்டரை கிராஸ் பண்ணாம புதுப்பேட்டை கர்ணன் மாதிரி ஒரு ராவான படமா இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படங்கள்ல எல்லாம் ஒரு 2-3 ஹை பிச் மாஸ் சீன்ஸ் தான் இருக்கும். அந்த மாஸ் சீன்ஸை நோக்கி தான் மொத்த படமும் நகர்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரீன் பிளேவை ஃபாஸ்டாலாம் காட்ட முடியாது. கண்டிப்பா கொஞ்சமாவது லேகா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதே மாதிரி தான் ராயன்லயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரி ஸ்லோவான சீன்ஸா இருந்தாலுமே அதை இன்ட்ரெஸ்டிங்காவே பிரசன்ட் பண்ணிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் இருக்குன்னு நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கு. என்ன பொறுத்தவரை ஸ்டோரிக்கு தேவையான சீன்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல இருக்கு. ஒரு சீன்ல கூட தேவையில்லாத போர் அடிக்கிற மாதிரி கிரிஞ்சி சீன்ஸ் எதுவுமே வைக்கல. சந்தீப் கிஷனோட லவ் போர்ஷன்ல வர வாட்டர் பாக்கெட் சாங்லாம் வரும்போது படம் கொஞ்சம் லேக் அடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அவங்க லவ் போர்ஷனுமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த சாங்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது செம வைபா இருந்துச்சு. ராயன் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. ரஹ்மான் மியூசிக்ல ராயன் ஆல்பம் ஒரு ஆவரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் படமா பார்க்கும்போது தான் அந்த சாங்ஸோட ஒர்த் என்ன அப்படின்னு தெரியுது. முக்கியமா ராயன் ரபுல் சாங்லாம் நான் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த சாங் பிளேஸ்மெண்ட்லாம் வெயிட்டா பண்ணியிருந்தாரு ரஹ்மான். 90sல இருந்து இப்போ வரைக்கும் கதைக்கு தேவையான மியூசிக் அண்ட் சாங் போட்டதுல ரஹ்மான மிஞ்ச ஆளே இல்ல அப்படின்னு இந்த படத்து மூலமா மறுபடியும் ரஹ்மான் இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. பொன்னியின் செல்வன், எந்திரன் மாதிரி பிரம்மாண்டமான படங்களோட மியூசிக் அவுட்புட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராயனுக்கு இறங்கி செஞ்சிருக்காரு ரஹ்மான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தனுஷ், செகண்ட் ஏஆர் ரஹ்மான், தேர்ட் துஷாரா விஜயனோட கேரக்டர். இந்த படத்துல வர துஷாராவோட ரோல் கோலிவுட்ல ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் ரோல்னு கூட சொல்லலாம். ஹாலிவுட் படங்கள்ல பாத்தீங்கன்னா படத்துல வர எல்லாத்தையும் கொண்டுட்டு கடைசியா ஒரு ஃபீமேல் கேரக்டர் மட்டும் தப்பிச்சு போற மாதிரி காட்டுவாங்க. முக்காவாசி ஹாலிவுட் படங்கள்ல ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் லீடா இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. ஆனா நம்ம படங்கள்ல ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஆக்ஷன் சீன் கொடுத்தாலே அடுத்த சீன்ல போட்டு தள்ளிடுவாங்க. பட் ராயன்ல தனுஷ் அந்த ஃபார்மேட்டை கம்ப்ளீட்டா உடைச்சிட்டாரு. துஷாராக்கு ஒரு கெரியர் பெஸ்ட் ரோல கொடுத்திருக்காரு. அடுத்த பாசிட்டிவ் படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷன், எஸ் ஜே சூர்யா, காளிதாஸ் ஜெயராம்னு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே படத்துல நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. அவங்களோட கேரக்டர் டிசைன் எல்லாமே தனுஷ் கேரக்டரை ஓவர்டேக் பண்ற மாதிரி தான் ரைட் பண்ணிருக்காரு. சோ இதுதான் படத்தோட தேர்ட் பாசிட்டிவ். ஃபோர்த் பாசிட்டிவா நான் பாக்குறது ராவணன், சூர்பனகை கேரக்டர்ஸோட தனுஷ் துஷாரா கேரக்டரை மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கு. சீன்ஸ் எல்லாத்தையும் தனுஷ் செதுக்கியிருக்காரு. முக்கியமா அடங்காத அசுரன் சாங்ல வர்ற அந்த உசிரே நீதான் போர்ஷன், அப்புறம் கிளைமேக்ஸ்ல வர்ற ராவணன் ரெஃபரன்ஸ் எல்லாமே பீக் சினிமாவா இருந்தது. தமிழ் சினிமாவோட டாப் 10 லிஸ்ட்ல மாஸ் ஆடியன்ஸ் வச்சிருக்க ஒரு ஆக்டர் செல்வராகவன், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்டர்ஸோட மேக்கிங்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்ல. ஏதோ 10-15 பிளாக் பஸ்டர் படம் கொடுத்த டைரக்டரோட படம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்திருந்தாரு தனுஷ். ஸோ ராயனுக்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் 5க்கு 4.